அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மள பல பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு டென்ஷன்றதை தாண்டி ஒரு பெரிய ஆவல். அப்படி என்னென்னா, எப்போ துவா செஞ்சாலும் என் துவா கபூல் ஆகுதா இல்லையான்னு தெரியலையே, என்ன பண்ணுறது? என்னுடைய துவா கபூல் ஆகுதா இல்லையான்னு தெரியலையே. கபூல் ஆகுன்னா என்ன செய்யணும்? என்னுடைய துவா அங்கீகரிக்கப்படுதுன்னா என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம நிறைய பேர் கேட்குறோம். அதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. குறிப்பாக நம்மளுடைய உணவு போன்ற விஷயங்களை தூய்மையாக்கிக்கணும். நம்முடைய வருமானங்களுடைய வழிகளை சுத்தமாக்கிக்கணும். நம்முடைய தொழில்துறைகள்லேருந்து கிடைக்கக்கூடிய வருமானங்கள், அதனுடைய காசு பணங்கள்லாம் ஹலாலாக இருக்கணும். அது இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய துவாக்களுக்கு கபூலியத்து கிடைச்சிரும். கூடுதலாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த முக்கியமான விஷயம், துவா செய்யும் பொழுது ஒரு விஷயத்தை கண்டிப்பாக கவனத்தில் கொள்ளணும். நம்மள நிறைய பேர் முதல்ல உட்கார்ந்த உடனே, அல்லாஹ் எனக்கு அதை கொடு, இதை கொடு, எனக்கு அப்படி கஷ்டம் இப்படி கஷ்டம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கஷ்டங்களையும் நம்முடைய தேவைகளையும் மட்டுமே கடன்னு முன்மொழிஞ்சிடணும். ஆனால் அப்படி இல்லை. முதல்ல துவாவில் உட்கார்ந்த உடனே 2 விஷயத்தை மறக்கக்கூடாது. அந்த 2 விஷயத்தை கரெக்டாக செஞ்சுட்டு பின்னாடி தான் துவாவை கேட்கணும். என்ன 2 விஷயம் அப்படின்னா, முதல்ல அல்லாவை புகழணும், அல்லாவை துதிக்கணும். அதுக்கு பின்னாடி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்லணும். இந்த 2க்கு பின்னாடி தான் துவாவையே துவங்கணும். நேராக உட்கார்ந்த உடனே, யா அல்லாஹ் எனக்கு நான் இப்படி கஷ்டப்படுறேன், என்னுடைய கடையில் முதல்ல வாங்கி போட்டிருங்க, என் பிள்ளைக்கு வரம் பார்த்துட்ருக்கிறேன், நான் படிச்சுட்டு உட்காந்துருக்கேன், வேலை இல்லாமல் இருக்கிறேன், எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு, 12 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை, அதை கொடு இதை கொடுன்னு சொல்லி கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். உங்களுடைய தேவைகளை சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அல்லாஹ்வை புகழணும். அதற்கு பின்னாடி அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்லணும். இந்த 2 முடிச்சதுக்கு பின்னாடி தான் நம்முடைய கோரிக்கையவே ஸ்டார்ட் பண்ணணும். சரியா? இதான் முக்கியமான விஷயம். ஹதீஸில் வந்திருக்கு பாருங்களேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோட உட்கார்ந்துருக்கிற சமயத்தில் ஒருத்தர் வந்தார். வந்தவர் என்ன செஞ்சார், தொழுதெல்லாம் முடித்த பின்னாடி கையை தூக்குனார். கையை தூக்கி சொன்னார், யா அல்லாஹ், என்னுடைய தேவைகளை நிறைவேற்றுவாயாக, என்னுடைய கஷ்டத்தை போக்குவாயாக, என்னுடைய சிரமங்கள் தொந்தரவுகளை எல்லாம் நீக்கி தருவாயாகன்னு கேட்டார். இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவரை பார்த்து, இவர் வேகப்படுறாரு, துவாவில் ரொம்ப வேகமாக இருக்கிறாரு, இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதா ஸல்லல்லாஹுக்கும் ஃபல் யப்தா பி தம்ஜீதி ரப்பிஹி வ ஸனாஇ அலைஹி. நீங்கள் தொழுது முடித்து விட்டால் முதல்ல துவா செய்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ்வை ஜிக்ர் செய்யுங்க, அல்லாஹ்வினை துதிபாடுங்கள், அவனை புகழுங்கள். எத்தனையோ புகழுக்குரிய வார்த்தை இருக்குது. யா ரஹ்மான், ரஹ்மானே அல்லாஹ், ரஹீமே அல்லாஹ், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வார்த்தை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் ஏக இறைவனானே அல்லாஹுவுக்கே உரித்தானது. யா மாலிக், யா ஜப்பார், யா காதிர், இதெல்லாம் தெரிஞ்ச வார்த்தைகள். அல்லாஹ் இருக்கக்கூடிய திருநாமங்களிலுடைய சில வார்த்தைகள். இதையெல்லாம் சொல்லி அல்லாஹ்வை அழைச்சி அதுக்கு பின்னாடி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்லணும். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு தொழுது முடித்தவன துவாவுக்கு முன்னாடி அல்லாஹ்வை துதிக்கணும், அல்லாஹ் மீது புகழ் பாடணும். அதுக்கு பின்னாடி என்ன செய்யணும்? சும்ம சல்லா அலைய, என் மீது ஸலவாத் சொல்லுங்க. ஸலவாத் சொன்னதுக்கு பின்னாடி சும்ம யதுஉ பஅதஹு பிமா ஷாஅ. இந்த 2 முடிஞ்சதுக்கு பின்னாடி அவர் விரும்பிய துவாக்களை அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொள்ளட்டும். அல்லாஹ் நிச்சயமாக அந்த துவாவுக்கு கபூலியத்தை தருவான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க. எனவே அப்போ பாருங்கள், இந்த ஹதீஸிலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான விஷயம், துவா கேட்குறோம், துவா கபூலியத்தாகும்னு நினைக்கிறோம், ஆனால் இந்த 2லேயும் கவனம் எடுத்துருக்கிறோமான்றதில் நம்மள பல பேர்த்துக்கு இதில் எப்படின்றது நமக்கு தெரியலை, இல்லையா? அப்போ துவாவின் துவக்கம் ஹம்து, அதற்கு அடுத்து ஸலவாத்து, அதுக்கு அடுத்து நம்முடைய தேவைகள் செய்யணும், தேவைகளுக்கான துவா செய்யணும். கூடுதலாக ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுங்க. துவா அங்கீகரிக்கப்படுவதற்கு முக்கியமான வழிகளில் ஒன்று, நமக்காக மட்டுமே கேட்டு முடிச்சிடக்கூடாது. எப்போதுமே யா அல்லாஹ் எனக்கு கொடு, என் கடைக்கு கொடு, என் குடும்பத்துக்கு கொடு, என் பையனுக்கு கொடு, என் மனைவிக்கு கொடு, என் மக்களுக்கு கொடு, என்னுடைய வியாபாரம் என்னுடைய அப்படின்னு மட்டும் முடிச்சிடக்கூடாது. நம்முடைய துவா பொதுப்படையாக இருக்கணும், எல்லாத்துக்கும் கேட்கணும். நம்ம சகோதரர்களுக்கு கேட்கணும், நம்முடைய மஹல்லா மக்களுக்கு கேட்கணும், நம்முடைய தெரு மக்களுக்கு கேட்கணும், நம்ம ஊர் மக்களுக்கு கேட்கணும், நம்முடைய நண்பர்களுக்கு கேட்கணும், உறவுகளுக்கு கேட்கணும். ஏன் சொல்லப்போனால் ஒட்டுமொத்த முஸ்லீம் உலகத்துக்கும் கேட்கணும், உலக மக்களுக்கு கேட்கணும், இல்லையா? அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னைக்கு பாலஸ்தீனத்தில் 1 வருஷத்துக்கு மேலே கஷ்டப்பட்டுருக்காங்க அந்த மக்கள் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்குறாங்க? துவா செய்ய சொல்லுங்கன்றாங்க. அவ்வளோதான், துவா செய்ய சொல்லுங்கள்.
எங்களுக்காண்டி துவா செய்ய சொல்லுங்கள். நீங்கள் அடுத்தவங்களுக்கு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் துவாவை பொதுப்படையாக மாற்றுனீங்கன்னா அல்லாஹ் என்னதுமா செய்வான்? பொதுவாகவே அல்லாஹ் தரக்கூடிய கிஃப்ட் இருக்கிற நம்ம எதிர்பார்க்காத விதத்தில் அது பிரம்மாண்டமாக இருக்கும், அல்லாஹ் கொடுப்பான். அப்படி நீங்கள் அடுத்தவர்களுக்காக வேண்டி துவா செஞ்சீங்க, உங்கள் துவாவை பொதுப்படையாக்குனீங்கன்னா, நீங்கள் துவா செஞ்சு முடிக்கும் பொழுது அங்கே பக்கத்தில் ஒரு மலக்கு உட்காந்துருப்பார், அல்லாஹ் நியமிச்சிருவான். அவர் ஆமீன் ஆமீன் மட்டும் சொல்ல மாட்டார். யா அல்லாஹ், இவர் நிறைய அடுத்தவங்களுக்கு கேட்குறாரு, இவர் நிறைய பிறருக்காக வேண்டி கேட்குறாரு, சகோதரர்களுக்காண்டி கேட்குறாரு, உலக முஸ்லீம்களுக்கு கேட்குறாரு, எனவே இவருக்கு நீ எல்லாத்தையும் கொடு. இவர் பிறருடைய விஷயத்தில் நிறைய விஷயத்தில் பாதுகாப்பு தேடுறாரு. அவங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்கு அப்படி ஏற்படக்கூடாது, அந்த நோயெல்லாம் தீர்ந்து போயிடணும், அந்த நோயெல்லாம் மாறி போயிடணும், அந்த கஷ்டமெல்லாம் மாறி போகணும், அவங்க படக்கூடிய வேதனைகள்லாம் எல்லாம் மொத்தமாக மாறணும் அப்படின்னு சொல்லி இவர் துவா செய்கிறாரு. இந்த வேதனை, இந்த நோயை, இந்த கஷ்டத்தை இவருக்கு நீ கொடுக்காத அல்லாஹ் என்று அந்த மலக் அல்லாஹ்விடத்திலே சொல்லுவார் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே அன்பர்களே, துவாவில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், நம்ம ஃபஸ்ட்டு ஹம்து ஸலவாத் சொல்லணும். துவாவினுடைய இடையில நமக்காக மட்டும் இல்லாமல் அந்த துவா எல்லாருக்குமா பொதுப்படையாக அந்த துவா இருக்கணும். ஒரு வச்சுக்கங்களேன், உதாரணமாக ஒரு 10 நிமிஷம் நீங்கள் துவா செய்தீங்கன்னா, ஒரு 6 நிமிஷம் 7 நிமிஷம் உங்களுக்காண்டி துவா செஞ்சுட்டு மிச்சம் 3 நிமிஷம் எல்லாருக்காண்டி துவா செய்யணும். பொதுப்படையாக துவா செய்யும் பொழுது அந்த துவா கபூலியத்தாவதற்கு மலக்குகளினுடைய ஆமீனை அது பெறுகிறது, மலக்குகளுடைய அங்கீகாரத்தை அது பெறுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்தார்கள். கவனப்படுத்துவோம். இனிவரும் காலங்களில் துவாவில் இந்த விஷயத்தை கட்டாயமாக பின்பற்றுவோம். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் மிகச்சிறந்த புரிதலையும் மிகச்சிறந்த பாக்கியங்களையும் தந்தருள் புரிவானாக. வஸலாம். அஸ்ஸலாமு